வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மருத்துவ பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ. இந்த சங்குப்பூவோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கொடி வகையை சேர்ந்தது. வேலியில் படர்ந்து அப்படியே காணப்படும். இது எந்த பாரு எப்படி இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இது ஒரு வேலி, ரோட்டு ஓரத்தில் ஒரு வேலி. இந்த வேலியில் எப்படி படர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த சங்குப்பூவோட பயன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, லெமன் டீ, சுக்கு மல்லி டீ, வரை டீ, பால் டீ அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சங்குப்பூ டீ அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சங்குப்பூவோட ஸ்பெஷாலிட்டி இதாங்க, சங்குப்பூ டீ. குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு தான் இது பயன்படுது. ஒரு 5-6 சங்குப்பூவை எடுத்துக்கங்க. தண்ணி ஊற்றி சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கருப்பட்டி வெல்லம் கலந்து தினமும் குடித்து வந்தால் கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய வகையிலே இந்த சங்குப்பூ இருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு அருமையான மருந்து, அற்புதமான மருந்து. இது டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த சங்குப்பூவோட சாற்றை டெய்லியுமே எடுத்துக்கலாம். அடிக்கடி இதை நம்ம பருகி வரும் பொழுது நமது உடல் ஏற்படக்கூடிய வெப்பத்தை குறைத்து பாதுகாக்கக்கூடிய வகையிலே இந்த சங்குப்பூ இருக்குன்னு சொல்லலாம். தலை தொடர்பான நோய்கள், கண் சார்ந்த நோய்கள், மந்தத்தன்மை போன்ற பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய வகையிலே இந்த சங்குப்பூ தன்மை கொண்டு விளங்குதுன்னு சொல்லலாங்க. சங்குப்பூ சாற்றுடன் இஞ்சி, சிறிதளவு தேன் கலந்து நாம் தினமும் குடித்து வந்தால் குடலில் உள்ள பூச்சிகளை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய வகையிலே இந்த சங்குப்பூ சாறு பயன்படுதுன்னு சொல்லலாங்க. உடலில் ஏற்படக்கூடிய சர்க்கரையின் அளவை ஒரே சீராக வைத்திருக்க உதவும். இதை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டதாங்க இந்த சங்குப்பூ. சிறுநீர் கட்டுதல், சிறுநீர் கல், சிறுநீர் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சங்குப்பூ சாற்றினை நாம் பயன்படுத்தும் பொழுது பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய வகையிலே இந்த சங்குப்பூ இருக்குன்னு சொல்லாங்க. இருக்கும் பொழுது இந்த இலையை அரைச்சி நீங்கள் அப்படியே பூசினீங்கன்னா கூட அந்த தேமல் அப்படியே படிப்படியாக மறைஞ்சிடும். ஒரு அற்புதமான மருந்துங்க. இதெல்லாம் இயற்கை கொடுத்த வரம் நமக்கு. இதை நாம் முழுமையாக பயன்படுத்தினோம்னா வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, இதுபோல் ஒரு வித்தியாசமான வேறொரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி. பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க, கண்கொள்ள காட்சியாக இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது, ஜோடி ஜோடியாக இருக்குது.